எக்ஸசைஸ் இப்போ நான் செய்கிறத வரிசையாக செஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்தில் இங்கே வர்றதுக்கு காரணம் ஃபிங்கர்ஸில் இருந்து இருக்கக்கூடிய நர்வஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம ஸ்பாண்டிலைட்டிஸை வந்து அதுக்கான எக்ஸசைஸ் வந்து ஃபிங்கர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். டு ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட் இந்த மாதிரி இந்த ஆசனத்தில் உட்காந்துக்குங்க. முடியாதவங்க சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம். நிமிர்ந்து உட்காரணும். உட்காந்துட்டு ஃபஸ்ட் லைக் திஸ், வெரி ஸ்லோ மூமெண்ட், ஃபாஸ்ட் மூமெண்ட் கூடாது, வெரி ஸ்லோ மூமெண்ட். இது ஒரு 10 டைம்ஸ். ஸோ தட் ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும், ஃபிங்கர்ஸில் இருக்க நர்வ்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். செகண்டு, ஃபிங்கர்ஸ்க்கு அப்புறம் அடுத்த ஜாயிண்ட்டு இங்கே இருக்குது, மணிக்கட்டு. அது இந்த ரிஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். ரிஸ்ட் ஜாயிண்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ரிஸ்ட் ஜாயிண்டில் இருக்கக்கூடிய வீக்னஸஸ், அங்கே இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே சரியாகும். ஸ்லோவாக பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. எவ்வளோக்கு ஸ்லோவாக பண்ணிங்களோ அவ்வளோக்கு நல்லது. ஈச் 10 டைம்ஸ். அண்ட் தென் ரிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ரொட்டேஷன். ஸோ ரிஸ்ட்டை வந்து கிளாக் வைஸ் அண்டு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இப்படி கொடுத்தாச்சுன்னா ஆப்போசிட். எப்போவுமே யோகாவில் ஒரு யோகா போட்டாச்சுன்னா அதுக்கு மாற்று யோகா இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அகைன் ரிஸ்ட்டுக்கு அடுத்தது ஜாயிண்ட் வந்து இங்கே. ஸோ இதை வந்து இதுக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸ்லோவாக 10 டைம்ஸ். நான் ஒரு 2 தடவை தான் பண்ணி காமிக்கிறேன். யூ டூ இட் ஃபார் 10 டைம்ஸ். அடுத்தது இந்த ஜாயிண்ட். ஸோ கிவ் திஸ் ரொட்டேஷன், வெரி ஸ்லோ 10 டைம்ஸ், very very slow. Again opposite side, very slow 10 times. எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. நான் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறேன், இன்னும் கூட ஸ்லோவாக பண்ணணும். வெரி ஸ்லோ 10 times. ஆப்போசிட் சைடு. இப்போ நான் பண்ணது கூட ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நடந்திருக்கும். பட் இட் வில் டேக் மினிமம் 10 minutes. அடுத்தது இப்போ நெக்குக்கு வரோம். நெக்குக்கு வரும்பொழுது ஃபஸ்ட்டு திஸ் ஆக்ஷன் 10 times, வெரி ஸ்லோ. இந்த ஆக்ஷன் முடிச்ச உடனே அடுத்தது பட்டர்ஃப்ளை ஆக்ஷன். கையை இப்படி வச்சுட்டு கழுத்துக்கு பின்னாடி, கழுத்தை முன்னாடி ப்ரெஸ் பண்ணிட்டு 2 முழங்கையும் அகைன் பட்டர்ஃப்ளை மாதிரி மெதுவாக வரும். ஆக்ஷன் ஷுட் பி வெரி ஸ்லோ. இப்படி பண்ணும் பொழுது கழுத்து வந்து முன்னாடி ப்ரெஸ் பண்ணணும் கழுத்தை. திஸ் இஸ் 10 times. அதுக்கு அடுத்தது நெக்கு. நெக்கு வந்து ஸ்லோவாக, வெரி ஸ்லோ. டென் டைம்ஸ். இப்படி பண்ணும் பொழுது கழுத்தை பின்னாடி திரு போகும் பொழுது மூச்சு எடுக்கணும். கழுத்தை வந்து கீழே இப்படி பார்க்கும் பொழுது மூச்சை விடணும். இன்ஹேல், எக்ஸேல். இது ஒரு 10 தடவை, வெரி ஸ்லோ. அகைன் இந்த பக்கம்
inhale, exhale. அதுக்கடுத்தது 10 times, slower. Exhale, inhale. Exhale, inhale. So this is 10 times. அடுத்தது rotation. Ten times. ஸ்லோவாக பண்ணணும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். ஆப்போசிட். இப்படி பண்ணும் பொழுது கழுத்து மேலே போகும் பொழுது ஃபுல் மூச்சு இருக்கணும். இங்கேருந்து இங்கே வரும் பொழுது மூச்சு விட்டுக்கிட்டே வந்து இங்கே ஃபுல் எம்டி. இப்போ இன்ஹேல், இப்போ எக்ஸேல். அதுக்கு அடுத்தது ஷோல்டர் ரொட்டேஷன். ஆப்போசிட் சைடு. இது டோட்டலாக 15 minutes ஆகும். ஸ்பாண்டிலைட்டிஸ் நிறையா இருக்கிறவங்க, ரொம்ப வலி இருக்கிறவங்க இப்படி திருப்பிடிக்கும் பொழுது எங்கே வலி வந்தாலும் அங்கே நிப்பாட்டிக்கலாம். இவ்வளோ ஃபுல்லாக வரணுங்கிற நெசசிட்டி கிடையாது. 2 நாள் 3 நாள் அது சரியாயிடும். இவ்வளோதான் முடியுதுன்னா இவ்வளோதான் போதும். இவ்வளோ வலி முடிஞ்சால் அப்படி பண்ணலாம், இல்லை இங்கே தான் முடியுதான் பண்ணலாம். வலி இருந்தால் நிப்பாட்டிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 தடவை பெஸ்ட்டு ஸ்பாண்டிலைட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக டெய்லி ஒரு தடவை பண்ணாக்கா ஸ்பாண்டிலைட்டிஸ் கண்ட்ரோலில் இருக்கும், திரும்பி வராது. எக்ஸசைஸ் நிப்பாட்டி ஆச்சுன்னா திரும்பி வந்துடும். ஃபார் பெயின் கில்லிங்கு ஹோமியோபதி போகலாம், ஹோமியோபதி பண்ணலாம். அலோபதி இஸ் நாட் அட்வைசபிள். ஆல் தி பெஸ்ட்.